நீங்கள் என்ன நம்பர் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு டெய்லி இதே போல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னுடைய முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி கஸ்டமர் இன்ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்பையும் ராஸ்பெரி பையை வச்சு ஆட்டோமேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அடுத்த கட்டமாக ஒரு கம்ப்ளீட்டான வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் பர்த்டே விஷரை தான் நாம் செய்ய போகிறோம். இதுக்காக நாம் எந்தவித பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை மெட்டா ஏபிஐயோ யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த ப்ராஜெக்டோடைய அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஃபுல் டெமோ காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ டெமோவுக்கு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதை எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறது மாதிரியான விஷயங்களை நாம் வரக்கூடிய பார்ட்டில் பார்ப்போம். இப்போதைக்கு இதை பாருங்கள். வாட்ஸ்அப் பர்த்டே விஷர்னு ஒரு கூகுள் ஷீட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷீட்டுக்குள்ளேயே 3 ஷீட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஷீட்டோட நேமு பர்த்டே லிஸ்ட், செகண்டு சென்ட் மெசேஜ், தேர்டு பார்த்தீங்கன்னா விஷஸ். இந்த பர்த்டே லிஸ்ட்டுங்கிற ஷீட்டில் தான் நம்ம யார் யாருக்கெல்லாம் விஷ் சென்ட் பண்ண போகிறோமோ அவங்க டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காலம் டேட் டைம். நீங்கள் ஒரு பர்சனுடைய டீட்டெயிலை டைப் பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக டேட் டைமை கேப்சர் பண்ணிடும். ஸோ அதை நாம் டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து இருக்கக்கூடியது டேட் ஆஃப் பர்த் காலம். ஜஸ்ட்டு டேட்டும் மந்த்தும் இருந்தால் மட்டும் போதும், விஷ் சென்ட் ஆகும். இயர் நெசசரி கிடையாது. பட் இயர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு நான் வரக்கூடிய பாகங்களில் சொல்கிறேன். அடுத்து நேம் காலம். நேம் கம்பல்சரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த செல் பிளாங்காக இருந்தால் கூட விஷ் சென்ட் ஆகும். ஏன்னா நம்மளுடைய விஷ் சென்ட் ஆகிறது வாட்ஸ்அப் நம்பரை பேஸ் பண்ணி, நேமை பேஸ் பண்ணி கிடையாது. அடுத்து கண்ட்ரி கோட். இது உங்களுக்கே தெரியும், இந்தியானா 91. அதே போல் எந்த கண்ட்ரியோட நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுக்கான கண்ட்ரி கோடை இதில் டைப் பண்ணிடணும். அடுத்து வாட்ஸ்அப் நம்பர். இதுதான் ரொம்ப முக்கியமான காலம். நாம் மெசேஜை சென்ட் பண்ண போகிற பர்சனுடைய வாட்ஸ்அப் நம்பரை இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த ரிமார்க் காலம் சும்மா தான் இருக்குது, நீங்கள் தேவைன்னா நோட்ஸ் எடுத்துக்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சென்ட் மெசேஜ் ஷீட்டை பார்ப்போம். இதில் எதையுமே நீங்கள் டச் பண்ணக்கூடாது. இது எல்லாமே பாட் தான் ஸ்டோர் பண்ண போகுது. பட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷீட்டில் பார்த்தா மாதிரியே டேட் டைம், பர்த்டே, நேமு, கண்ட்ரி கோட், வாட்ஸ்அப் நம்பர், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதில் முக்கியமான காலம்னு பார்த்தீங்கன்னா எஃப் தான். ஏன்னா இந்த சென்ட் மெசேஜ் காலத்தில் தான் என்ன மெசேஜ் நாம் சென்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே ஸ்டோர் ஆகும். இது எல்லாத்தையுமே நாம் ஃப்யூச்சர் அனலிட்டிக்ஸ்க்காக சேவ் பண்ணி வைக்கிறோம். யாருக்கு எப்போ என்ன மெசேஜ் சென்ட் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஷீட் விஷஸ். இதில் நான் கிட்டத்தட்ட 60 யூனிக்கான விஷஸை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருந்து ஏதோ ஒரு விஷ் தான் ரேண்டமாக பர்த்டே பீப்புளுக்கு சென்ட் ஆக போகுது. ஸோ இதில் 60ன்னு இல்லை, நீங்கள் 6000 10,000 கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பாட்டை ரன் பண்ணுறேன். அது ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஷீட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நான் ஒரு டெஸ்டிங்காக ஒரு 2 பர்சனுக்கு இன்றைக்கி பர்த்டே இருக்கா மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போது கரண்ட் டேட்டா அப்டேட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுது. இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன், காலம் ஏன் நாம் டச் பண்ண தேவையில்லைன்னு. அடுத்து நான் வேணும்னே தப்பாக கண்ட்ரி கோடை டைப் பண்ணுறேன். இந்த நம்பர் இந்த கண்ட்ரியில் டெஃபினட்டாக இருக்க போகிறதில்ல. பட் டெஸ்டிங்காக நான் வேணும்னே தப்பாக டைப் பண்ணுறேன். ஸோ அடுத்து இன்னொரு கரெக்டான டீட்டெயிலை இதில் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டீட்டெயில் கரெக்டு, இன்னொன்று தப்பு. இப்போ நான் பாட்டை மேனுவலாக ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குதுன்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். இதில் பாருங்கள், 2 பேருக்கு பர்த்டேன்னு காட்டுது. ஸோ அந்த 2 பேருக்கும் இப்போ விஷ் பண்ண போகுது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு பர்சனுடைய நம்பரை செக் பண்ணுது. இந்த ஃபஸ்ட்டு பர்சனுடைய நம்பர் அவைலபிள் இல்லை. ஸோ க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு பர்சனுடைய டீட்டெயிலை டெம்பரவரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இப்போது செகண்ட் பர்சனோட நம்பரை செக் பண்ணுது. ஓகே, செகண்ட் பர்சனோட நம்பர் இருக்குது. ஸோ இப்போ நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த விஷஸில் இருந்து ஏதோ ஒரு விஷஸை ரேண்டமாக செலக்ட் பண்ணி சென்ட் பண்ண போகுது. இந்த பாட் ரியல் டைமில் ரன் ஆகிறப்ப டிஸ்பிளே, கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு ராஸ்பெரி பை ஆனில் இருக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு இன்டர்நெட் இருக்கணும். இது 2மே இருந்தாலே போதும். ஓகே, மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. இப்போது பாட் ப்ராசஸ் பண்ண 2 பேருடைய டேட்டாவையும் ஷீட்டில் அப்லோட் பண்ணுது. அதுக்கப்புறமா
எத்தனை பேருக்கு மெசேஜை சென்ட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அட்மினுக்கு சென்ட் பண்ணுது. ஸோ இங்கே அட்மின்ன்றவங்க யார்? நம்ம தான். ஏன்னா டெய்லி விஷ் சென்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நாம் கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால நான் அதை செட் பண்ணியிருக்கேன். அதை தான் இப்போ டைப் பண்ணிட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே எத்தனை பேருக்கு விஷ் சென்ட் ஆகியிருக்குன்றத பார்த்துக்க முடியும். இதில் பாருங்கள், ஒருத்தருக்கு சென்ட் ஆகிடுச்சு, இன்னொருத்தர் நம்பர் அவைலபிள் இல்லை. நீங்கள் என்ன நம்பர் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு டெய்லி இதே போல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம கூகுள் ஷீட்டை செக் பண்ணுவோம். இதில் சென்ட் மெசேஜ் ஷீட்டில் பாருங்கள், இதில் லாஸ்ட்டாக இன்றைக்கான டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகியிருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ் சென்ட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. அடுத்த பார்ட்டில் நம்ம ஸ்க்ராட்சில் இருந்து பாட்டை பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ராஸ்பெரி பை 4 GB மாடல் வாங்கிக்கோங்க. ஒரு 32 GB கிளாஸ் 10 SD கார்டு ஒன்று வாங்கிக்கோங்க. 5 வோல்ட் 3 ஆம்பில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அடாப்டர் வாங்கிக்கோங்க. அது கூடவே ஒரு C டைப் சார்ஜர் கேபிளும் வாங்கிக்கோங்க. இதை வச்சு தான் நாம் ராஸ்பெரி பையை பவர் அப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு SD கார்டு ரீடர் ஒன்று தேவைப்படும். மைக்ரோ HDMI டு HDMI கேபிள் ஒன்று தேவை. அதுக்கப்புறமா ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டர் தேவைப்படும். முக்கியமாக இந்த மானிட்டரில் HDMI போர்ட் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் தேவைப்படும். உங்கள் மெமரி கார்டை எடுத்து கார்டு ரீடரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கார்டு ரீடரை உங்கள் விண்டோஸ் பிசிலேயோ இல்லைனா லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் கனெக்ட் பண்ண மெமரி கார்டு காட்டுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் இன்டர்நெட் கனெக்டடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு முழுக்க நமக்கு இன்டர்நெட் தேவைப்படும். உங்கள் விண்டோஸ் பிசியில் ஏதாவது ஆன்டிவைரஸோ இல்லை விண்டோஸ் டிஃபெண்டரோ இருந்துச்சுன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ராஸ்பெரி பை இமேஜர் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு ஆகிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு அஃபிஷியல் லிங்க்கு உள்ளே போயிடுங்க. இங்கே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் டவுன்லோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட். இங்கே ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு, திரும்பவும் நெக்ஸ்ட்டு. எனக்கு டெஸ்க்டாப் ஷார்ட்கட் தேவை, அதனால் செலக்ட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் நெக்ஸ்ட்டு கொடுத்தா பை இமேஜர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே லான்ச் ராஸ்பெரி பை இமேஜர் டிக்லேயே இருக்கட்டும். இப்போ ஃபினிஷ் கொடுத்தா உடனே டைரெக்டாக பை இமேஜர் லான்ச் ஆகிடும். நாம் அப்படியே ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போது சூஸ் டிவைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ராஸ்பெரி பை 4 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சூஸ் ஓஎஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ராஸ்பெரி பை OS 64 பிட் அப்படின்னு இருக்குல்ல, நமக்கு இதுதான் தேவை. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து சூஸ் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நாம் இன்சர்ட் பண்ணியிருந்த SD கார்டு இதில் காட்டும், அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் எடிட் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செட் ஹோஸ்ட் நேமில் ராஸ்பெரி பைனே இருக்கட்டும், அதை அப்படியே விட்டுருங்க. யூசர் நேமில் நான் தானியங்கி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய பார்ட்டில் நம்ம ப்ரோக்ராமில் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும், இங்கே நீங்கள் கொடுத்துருக்க நேமை பேஸ் பண்ணி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த நேமையை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன விருப்பமான பாஸ்வேர்டோ நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த SSIDயில் உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷனுடைய நேமை கொடுக்கணும்.
அது நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க லேனாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபையோட நேமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதனுடைய நேமை இங்கே கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டில் உங்களுடைய ஒய்ஃபை பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும். இங்கே வயர்லெஸ் லேன் கண்ட்ரியில் ஐஎன் இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டைம் ஜோனில் ஏஷியா கொல்கத்தா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் லேஅவுட்டில் யூஎஸ்னே இருக்கட்டும். அதுக்கப்புறமா சர்வீசஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே எனேபிள் எஸ்எஸ்ஹெச் டிக்லேயே இருக்கட்டும். அதே போல் யூஸ் பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன் செலக்டட்லேயே இருக்கட்டும். அப்புறமா ஆப்ஷன் டேப்பில் இதே மாதிரி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டாலாம் எரேஸ் ஆகிடும்னு வார்னிங் காட்டுது. இப்போ திரும்பவும் எஸ். இப்போது ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ரொம்ப டைம் எடுக்கும்ன்றதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு வெரிஃபை ஆகுது. இதுக்கு மொத்தமாக 10 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுக்கும். இதையும் நான் வீடியோக்காக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே இப்படி தான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும். நீங்கள் ஜஸ்ட்டு கேன்சலை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே திரும்பவும் கேன்சலை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது எஸ்டி கார்டில் கம்ப்ளீட்டாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சிஸ்டமில் இருக்க கார்டு ரீடரை அன்பிளக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய எஸ்டி கார்டை எடுத்து உங்களுடைய ராஸ்பெரி பையில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது HDMI கேபிளில் மைக்ரோ பின் இருக்கக்கூடிய சைடை எடுத்து ராஸ்பெரி பையில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் நார்மல் HDMI போர்ட்டை எடுத்து உங்களுடைய மானிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. USB போர்ட்டில் கீபோர்டு மவுஸு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் பவர் கேபிளை இன்சர்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணால் ராஸ்பெரி பை பூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் க்ரீன் கலரில் விட்டு விட்டு பிளிங்க் ஆகும். அதை வச்சு ஓஎஸ் ப்ராப்பராக பூட் ஆகுதா இல்லையான்னு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்போது டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா தெரியும் ஓஎஸ் பூட் ஆகுது. இதே போல் தான் ப்ராப்பராக நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ஓஎஸ் பூட் ஆனதுக்கு அப்புறமா பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய பார்ட்டில் தான் நாம் பாட்டுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. போன வீடியோவில் ராஸ்பெரி பை ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத பார்த்துருப்போம். இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் பாட் ரன் ஆகிறதுக்கான சூழலை உருவாக்கணும். இதுக்காக நாம் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணும். எதுக்காக இதை நாம் செய்கிறோன்னா, நாம் ஒரே ஒரு பாட்டு தான் இந்த ராஸ்பெரி பையில் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஆனால் நாம் ஃப்யூச்சரில் மல்டிபிள் பாட் ரன் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு பாட்டும் ரன் ஆகிறதுக்கு தேவையான டூல்ஸோடைய வெர்ஷன் அப்படின்றது டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் பாட்டு பைத்தான் வெர்ஷன் 3.12 ரன் ஆகுதுன்னு வச்சுப்போம். இதே போல் ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ண போகிற ஃபேஸ்புக் பர்த்டே விஷர் சேம் வெர்ஷனில் தான் ரன் ஆகணும் அப்படின்றதுக்கான எந்தவித கட்டாயமும் கிடையாது. அதுக்கு இதை விட ஹையரான வெர்ஷன் கூட தேவைப்படலாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, ஒரே பை ஓஎஸில் 2 டிஃப்ரெண்ட்டான பைத்தான் வெர்ஷனை நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் பாட்டுக்குன்னு தனியாக ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதில் பைத்தான் வெர்ஷன் 3.12 இன்ஸ்டால் பண்ணுறோம். அதே போல் ஃபேஸ்புக் பர்த்டே விஷர் பாட்டுக்கு செப்பரேட்டாக ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதில் அதுக்கு தேவையான பைத்தான் வெர்ஷனை ஃப்யூச்சரில் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் பாட் ரன் ஆகிறப்ப இதுக்கான விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டூல்ஸை எடுத்துகிட்டு இது ரன் ஆகும். அதே போல் ஃபேஸ்புக் பாட் ரன் ஆகும்போது அதுக்கான டூல்ஸ் என்னமோ, அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் என்ன நம்ம செட்டப் பண்ணியிருந்தோமோ அந்த என்விரான்மெண்ட்டில் அது ரன் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு. இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டரை ஷார்ட்டாக VENV அப்படின்னு சொல்லுவாங்க.
இதை க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நான் பண்ணுற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கான கமெண்ட் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி தான் உங்களோட iOS உடைய டெஸ்க்டாப் இருக்கும் இல்லையா? இதில் இந்த டெர்மினலை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது என்னுடைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் டெர்மினல். புதுசாக ஒரு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கமெண்டை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கமெண்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸு ஓப்பன் ஆகும். இங்கே ஒரு ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணணும். அதுதான் இந்த ஸ்கிரிப்டு. இதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே இந்த பாட் டைரக்டரியில் டாலர் சிம்பிள் போட்டு யூசர்னு இருக்க பாருங்கள். உங்கள் பையில் என்ன யூசர் நேம் இருக்கோ அதை இங்கே போடணும். அதுக்கு மேலே இருக்க இந்த ஃபோல்டர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுடைய யூசர் நேம் இருக்கும். இதை நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்க. அந்த யூசர் நேம் தான் இந்த இடத்துல காட்டும். உங்களுக்கு என்ன யூசர் நேம் காட்டுதோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. எனக்கு தானியங்கின்னு இருக்குது. ஸோ நான் அதை காப்பி பண்ணி இந்த யூசர் நேம் இருக்க இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்கிரிப்டில் இந்த லிங்க்கு வரக்கூடிய இடத்துல HTTPSக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பேன். நீங்கள் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடணும். இப்போது மொத்தமாக காப்பி பண்ணி டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+Oவை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் என்டர் கீயை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா Ctrl+Xஐ சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ண ஸ்கிரிப்டுக்கு எக்ஸிக்யூஷன் பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கு ஜஸ்ட் இந்த கமாண்டை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஸ்கிரிப்டை ரன் பண்ணுங்கள். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் என்டர். அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஸோ நான் இதை வேகமாக ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இந்த இன்ஸ்டாலேஷன் நடக்கிறப்ப ஒரு இடத்துல அதுவாகவே ஸ்டாப் ஆகிடும். அந்த இடத்துல ஜஸ்ட்டு என்ன டைப் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்பவும் கண்டினியூ ஆகிடும். ஃபுல் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய டெர்மினல் இப்படி தான் இருக்கும். இப்போது எல்லா என்விரான்மெண்ட் டிபெண்டிசஸும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்கள் ஃபைல் மேனேஜரில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா நாம் க்ரியேட் பண்ண செட்டப் ஸ்கிரிப்டு உங்களுக்கு இங்கே காட்டுது. இது தேவைன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிவிடுங்க. பட் நான் இதை அப்படியே வச்சுக்க போகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ண போகிற பாட்டுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்பட்டதுன்னா நான் இதை அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். இங்கே பாருங்கள், பாட்ஸுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகியிருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பர்த்டே விஷர்னு இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகியிருக்கு. இந்த டைரக்டரியில் தான் நாம் ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ண போகிற எல்லா பாட்டுமே ஸ்டோர் ஆக போகுது. இப்போது இந்த வாட்ஸ்அப் பர்த்டே விஷருக்குள்ளே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்டல் ஃபோல்டர் க்ரியேட் ஆகியிருக்கும். இதுக்குள்ளே தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் பாட்டுக்கு தேவையான எல்லா டிபெண்டிசஸுமே இன்ஸ்டால் ஆகியிருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்போவுமே மாடிஃபிகேஷனோ டெலீட்டோ பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் பாட்டுமே ரன் ஆக போகுது. ஃப்யூச்சரில் ஒவ்வொரு பாட்டும் க்ரியேட் பண்ணுறப்ப அந்தந்த பாட் ஃபோல்டருக்குள்ளேயே அதுக்கான விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டரையும் க்ரியேட் பண்ணுவோம். இதுவரை நான் பண்ணது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கப்புறமா உங்களுடைய பையில் குரோமியம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் ஆகிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிங்க் உள்ள போயிடுங்க. இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணுங்கள். சிலருக்கு வாட்ஸ்அப் வெப் லாகின் பண்ண தெரியாது. அவங்க மட்டும் இதை பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி QR கோடு காமிச்சதுக்கு அப்புறமா உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி இந்த 3 டாட்டை டச் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. இங்கே QR கோடு மாதிரி காட்டுதில்ல, இதை கிளிக் பண்ணி
ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். இப்போது வாட்ஸ்அப் லாகின் ஆகிடும். இப்போ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இது தேவையில்லை. ஃபோன்லேயும் வாட்ஸ்அப் ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது லாகின்லேயே இருக்கட்டும், ஜஸ்ட்டு ப்ரௌசரை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போது ராஸ்பெரி பையில் வாட்ஸ்அப் லாகின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா உங்கள் பாட்டால் டைரெக்டாக வாட்ஸ்அப்பை ஆக்சஸ் பண்ண முடியும். அதே போல் நீங்கள் குரோமியம் ப்ரௌசரில் மட்டும்தான் லாகின் பண்ணி வைக்கணும். வேறு ஏதாவது ப்ரௌசரில் பண்ணால் அது வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்முடைய பாட்டு குரோமியம் ப்ரௌசரில் தான் ரன் ஆக போகுது. ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா வரக்கூடிய பார்ட்டில் எப்படி கூகுள் ஷீட் க்ரியேட் பண்ணணும், எப்படி கூகுள் சர்வீஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், இதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ இவ்வளவு நேரமாக பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. போன பார்ட்டில் நாம் ராஸ்பெரி பை என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணியிருப்போம். இந்த பார்ட்டில் கூகுள் சர்வீஸ் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அது கூடவே அதுக்கான ஆக்சஸ் கீ ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் க்ரியேட் பண்ண போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்குது. அது கூடவே அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டும் இருக்குது. இந்த கூகுள் அக்கௌண்ட்டையும் பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்ப்ரெட்ஷீட்டை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இதே போல் அந்த பர்சன் எப்படி அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அதே போல் ஒரு பாட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டை ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கூகுள் சர்வீஸ் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். இந்த பாஸ்வேர்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நார்மலான பாஸ்வேர்டாக இருக்காது. இது .json அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போது நாம் க்ரியேட் பண்ண சர்வீஸ் அக்கௌண்ட்டையும் ஆக்சஸ் கீயையும் பாட்டுக்கிட்ட கொடுத்துடலாம். இப்போது பாட்டாலையும் அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை இந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டையும் கீயும் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஒரே சமயத்தில் ஹியூமனாலையும் பாட்டாலையும் சேம் ஸ்ப்ரெட்ஷீட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாஸ்டர் ஸ்ப்ரெட்ஷீட்டில் தான் யார் யாருக்கெல்லாம் பர்த்டே, அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் நாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதே போல் பாட்டும் டெய்லியும் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன மெசேஜ் சென்ட் பண்ணிச்சோ, எந்தெந்த டைமில் சென்ட் பண்ணிச்சோ, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் அது சேவ் பண்ணி வைக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் செய்கிற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெளிவாக புரியும். ஏதாவது ஒரு ப்ரௌசரில் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் உங்கள் ராஸ்பெரி பையிலேருந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது விண்டோஸ் பிசியிலேருந்து கூட பண்ணிக்கலாம். சர்ச்சில் கூகுள் க்ளவுட் கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் ஆகிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு லிங்க் உள்ளே போயிடுங்க. இங்கே கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கண்ட்ரியில் இந்தியான்னு இருக்குது, அதை அப்படியே விட்டுருவோம். இப்போது அக்ரி அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஸ்டார்ட் ஃப்ரீன்னு இருக்க பட்டனை கிளிக் பண்ணுறேன். வேறு எதையுமே சேஞ்ச் பண்ணல. இப்போது இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் ப்ரொஃபைல் டைப்பில் இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு க்ரியேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்ட் ஃப்ரீ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே என்னுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்லாம் டிஸ்பிளே ஆகுது. அதனால் நான் நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே ப்ராஜெக்ட் நேமில் வாட்ஸ்அப் பர்த்டே பாட்னு டைப் பண்ணிவிட்டு க்ரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது மேலே நாம் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் நேம் இருக்கான்னு பாருங்கள். அது இல்லைன்னா டிஸ்பிளே ஆகிற ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட்டில் நாம் க்ரியேட் பண்ணது இருக்கும். இப்போது நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் 3 லைன் தெரியுது பாருங்கள், அதுதான் நேவிகேஷன் மெனு. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏபிஐ அண்ட் சர்வீசஸ்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே க்ரெடென்ஷியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே க்ரியேட் க்ரெடென்ஷியல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போது கிரியேட் சர்வீஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். சர்வீஸ் அக்கௌண்ட் நேம் ஃபீல்டில் வாட்ஸ்அப் பர்த்டே விஷர்னு டைப் பண்ணுங்கள். சர்வீஸ் அக்கௌண்ட் ஐடி ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஸோ அதை நீங்கள் எதுவும் டச் பண்ண வேண்டாம். இப்போது கிரியேட் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே செலக்ட் ரோலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேசிக் ஆப்ஷன் உள்ள போயிட்டு எடிட்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூவை கிளிக் பண்ணிவிட்டு டன்னை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஆப்ஷன் காலமில் 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேனேஜ் கீஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆட் கீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கிரியேட் நியூ கீயை கிளிக் பண்ணுங்கள். கீ டைப்பு ஜேசன்லேயே இருக்கட்டும். அப்படியே ஜஸ்ட்டு கிரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு ஜேசன் ஃபைல் டவுன்லோட் ஆகியிருக்கும். இதுதான் நம்முடைய மெயின் ஆக்சஸ் கீ. இதை வச்சு தான் உங்களுடைய பாட்டு உங்கள் ஸ்ப்ரெட்ஷீட் கூட கம்யூனிகேட் பண்ண போகுது. ஸோ இதை நீங்கள் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக யார்கிட்டையும் இதை ஷேர் பண்ணக்கூடாது. இதை நாம் அடுத்த பார்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். நான் இதை அப்படியே காப்பி பண்ணி என்னுடைய டெஸ்க்டாப்பில் சேஃபாக சேவ் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடுறேன். முடிஞ்சது. இப்போ நாம் ஒரு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இன்னொரு ஃப்ரெஷ்ஷான பேஜில் கூகுள் ஷீட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் ஆகிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு லிங்க் உள்ள போயிடுங்க. ஒரு எம்டி ஷீட் ஓப்பன் ஆகும். இப்போது இதோடைய நேம் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் பர்த்டே விஷர்னு ரீநேம் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஷீட் 1ன்னு இருக்கும். அது பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி இன்னும் 2 ஷீட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷீட் 1உடைய நேமு நான் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு பர்த்டே லிஸ்ட் அப்படின்னு பேர் கொடுக்குறேன். இப்போது ஷீட் 2க்கு சென்ட் மெசேஜ் அப்படின்னு ரீநேம் பண்ணுறேன். அதே போல் ஷீட் 3க்கு விஷஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணுறேன். இப்போது இங்கே எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆப் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆல்ரெடி இருக்க ஸ்கிரிப்டை டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிரிப்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்கிரிப்ட் சேவ் ஆகும். இப்போது பர்த்டே லிஸ்ட் ஷீட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு ரோவில் நான் கொடுக்குற மாதிரி ஹெட்டர்ஸை கொடுத்துக்கோங்க. இப்போ சாம்பிளுக்காக நான் ஒரு பர்சனுடைய டேட்டாவை டைப் பண்ணுறேன். இதே ஃபார்மட்டில் தான் நீங்கள் யாருக்கெல்லாம் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். இதில் இந்த டேட் டைம் காலம் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற காலமில் டைப் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவே டேட் டைமை பிக் பண்ணிக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ண தேவையில்ல. இப்போது சென்ட் மெசேஜ் ஷீட்டில் நான் கொடுக்குற மாதிரி ஹெட்டர்ஸை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வேறு எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. இதை ஃபில் பண்ண போகிறது பாட்டோடைய வேலை. இது எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேப்ஸு ஸ்மாலு இது எல்லாம் பார்த்து கரெக்டாக நான் என்ன பண்ணுறனோ அதை அப்படியே கொடுத்துக்கோங்க. வேறு எதையும் டச் பண்ணாதீங்க. இப்போது இந்த விஷஸ் ஷீட்டில் உங்களுக்கு எப்படியெல்லாம் விஷ் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போதைக்கு இதில் நான் ஒரு 50 யூனிக்கான விஷஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கக்கூடிய விஷயம் தான் ரேண்டமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் டிஃப்ரெண்ட்டாக சென்ட் ஆக போகுது. இப்போது இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டு ஓனர் அப்படின்னு இதில் காட்டும். இப்போ நாம் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி ஜேசன் ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் கிளைண்ட் இமெயில் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். இந்த லைனில் டபுள் கோட்ஸ்குள்ளே சர்வீஸ் அக்கௌண்ட் மெயில் ஐடி ஒன்று இருக்கும். அந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணி அப்படியே இந்த டேப்பில் பேஸ்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த இடத்துல எடிட்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணி சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் ஆக்சஸ் அப்டேட் அப்படின்னு வரும். இப்போது திரும்ப ஒரு முறை ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா
இங்கே நம்முடைய சர்வீஸ் அக்கௌண்ட் மெயில் ஐடி இருக்கும். அது கண்டிப்பாக எடிட்டர் ஆப்ஷனில் தான் இருக்கணும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் கம்ப்ளீட்டாக ரிப்போர்ட் ஷீட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது நாம் ஒரு 2 ஏபிஐ சர்வீஸை எனேபிள் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் கிளவுட் கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணி ஃபஸ்ட்டு லிங்க்கில் என்டர் ஆகிக்கோங்க. இப்போது கன்சோலை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காமிச்சா ரிமைண்ட் மீ லேட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் நேமு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபிஐஸ் அண்ட் சர்வீசஸை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே மேலே இருக்க இந்த எனேபிள் ஏபிஐஸ் அண்ட் சர்வீசஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சர்ச்சில் கூகுள் டிரைவ் ஏபிஐ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டு காட்டும். அதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல எனேபிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா 1ன்னு காட்டும். அதாவது ஒரு சர்வீஸ் இப்போதைக்கு எனேபிள் ஆகிடுச்சு. இப்போது திரும்பவும் இங்கே இருக்க சர்ச்சில் போயிட்டு கூகுள் ஷீட் ஏபிஐ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. இங்கே இந்த எனேபிள் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே 2ன்னு காட்டும். அவ்வளோதான், கூகுள் ஷீட்ஸ் ஏபிஐ எனேபிள் பண்ணியாச்சு. இப்போது ப்ரௌசரை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த பார்ட்டில் நாம் பாட்டை ரன் பண்ண போகிறோம். ஸோ அதில் தான் நாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஜேசன் ஃபைலை யூஸ் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. போன வீடியோவில் இந்த ஜேசன் ஃபைலை க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போது அந்த ஃபைலை காப்பி பண்ணி ராஸ்பெரி பையில் பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்படியே ஸ்ப்ரெட்ஷீட் ஆக்சஸ் கீ டாட் ஜேசன்னு ரீநேம் பண்ணிடுறேன். இப்போது இந்த டெஸ்க்டாப்லேயே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு ரிப்போர்ட் நம்பர்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். இங்கே என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் டெய்லி ரிப்போர்ட் சென்ட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்கணும். இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு டேட்டாபேஸ் ஆக்சஸ் கீ டாட் ஜேசன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ க்ரியேட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே இருக்க கண்டென்ட்டை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் டாட் பிஒய் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது க்ரியேட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே இருக்க ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஸ்கிரிப்டில் இந்த கன்ஃபிகரபிள் செட்டிங்ஸ் செக்ஷனில் இந்த யூசர் ஹோம் அப்படிங்கிற லைனில் home/தானியங்கின்னு இருக்கு பாருங்கள். இங்கே தானியங்கின்னு இருக்க இடத்துல உங்களுடைய ராஸ்பெரி பையோடைய யூசர் நேம் போடணும். மேலே இருக்க இந்த ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் தெரிஞ்சிடும். என்னுடையது தானியங்கின்னு இருக்குது, அதனால் நான் தானியங்கின்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன யூசர் நேமோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. வேறு எந்த சேஞ்சும் இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன்.
இப்போது இந்த 4 ஃபைலையும் அதுக்கான லொக்கேஷன் டைரக்டரியில் நாம் ப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் கீயையும் இந்த ரிப்போர்ட் நம்பர் ஃபைலையும் கட் பண்ணி ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு தேர்ட் பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்த இந்த பாட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே இருக்க இந்த வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் ஃபோல்டரையும் நாம் தேர்ட் பார்ட்டில் க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போது திரும்ப டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு ரிமைனிங் இருக்க இந்த 2 ஃபைலையும் கட் பண்ணி சேம் பாட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்க இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டரை நாம் தேர்ட் பார்ட்டிலேயே க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ நாம் எல்லா ஃபைலையும் கரெக்டான லொக்கேஷனில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. பாட்டை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய பையோடைய ஹோம் ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே பாட்ஸ் ஃபோல்டர் இருக்கும். இதை நாம் தேர்டு பார்ட்டில் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த பாட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நாம் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் அப்படிங்கிற பாட் ஃபோல்டர் இருக்கும். இதையும் நாம் தேர்ட் பார்ட்டில் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா இந்த சேம் லொக்கேஷன்லையே இந்த பார்ட்டில் க்ரியேட் பண்ண ரிப்போர்ட் நம்பர் ஃபைலும் இருக்கும். அது கூடவே டேட்டாபேஸ் ஆக்சஸ் கீ டாட் ஜேசன் ஃபைலும் இருக்கும். இப்போது இந்த வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் ஃபோல்டருக்குள்ளே விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டர் இருக்கும். இதை நாம் தேர்டு பார்ட்டில் க்ரியேட் பண்ணியிருப்போம். அது கூடவே ஃபோர்த்து பார்ட்டில் க்ரியேட் பண்ணி இந்த பார்ட்டோடைய ஆரம்பத்தில் நேம் சேஞ்ச் பண்ண ஸ்ப்ரெட்ஷீட் ஆக்சஸ் கீ டாட் ஜேசனும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டில் க்ரியேட் பண்ண வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் டாட் பிஒய்ங்கிற மெயின் பாட் ப்ரோக்ராம் இருக்கும். ஃப்யூச்சரில் நம்ம க்ரியேட் பண்ண போகிற எல்லா பாட்டையுமே இந்த இடத்துல தான் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேம் தான். இப்போ உங்களுக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நாம் ஃபோர்த்து பார்ட்டில் க்ரியேட் பண்ணியிருந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் பர்த்டே லிஸ்ட் ஷீட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இன்றைக்கி ஒருத்தருக்கு பர்த்டே இருக்கா மாதிரி செட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த டேட்டையும் மந்த்தையும் இதில் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போது இந்த சென்ட் மெசேஜ் ஷீட்டை பாருங்கள். ஹெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எந்த டேட்டாவும் இல்லை. அப்புறமா இந்த விஷஸ் ஷீட்டை பாருங்கள். இதில் நாம் 50 யூனிக்கான மெசேஜஸை வச்சுருக்கோம். இதை நீங்கள் ஃபோர்த்து பார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டை ரன் பண்ண போகிறேன். அதுக்கு டெர்மினலை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கமாண்டை டைப் பண்ணுங்கள். இந்த கமாண்ட் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இதில் இந்த இடத்துல என்ன நேம் இருக்கோ அதுதான் இந்த இடத்துல வரும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது அடுத்த கமாண்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே என்டர் ஆகியாச்சு. இப்போது இந்த லாஸ்ட் கமாண்டை பேஸ்ட் பண்ணி என்டர் அடித்தா பாட் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த எல்லா ப்ராசஸுமே டெர்மினலில் லைவாக அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பாட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. என்னுடைய மொபைலுக்கு விஷஸ் ரிசீவ் ஆகியிருக்கு. அதே போல் இன்றைக்கான ரிப்போர்ட்டும் ரிசீவ் ஆகியிருக்கு. ஏன் மெசேஜும் இந்த ஃபோனுக்கு ரிசீவ் ஆகியிருக்கு, அதே சமயம் நோட்டிஃபிகேஷனும் இதே ஃபோனுக்கு ரிசீவ் ஆகிருக்குன்னா, நாம் இந்த ரிப்போர்ட் நம்பர் ஃபைலில் கொடுத்துருக்க நம்பர் என்னுடைய நம்பர் தான். அதே போல் இந்த குரோமியம் ப்ரௌசரில்
வாட்ஸ்அப் வெப்பை லாகின் பண்ணி வச்சுருக்கிறதும் என்னுடைய நம்பர் தான். ஸோ நான் டெஸ்டிங்காக எனக்கு நானே மெசேஜை சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பரில் இருந்து விஷை சென்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த நம்பரை குரோமியம் ப்ரௌசரில் வாட்ஸ்அப் வெப்பில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கணும். இந்த வாட்ஸ்அப் வெப் லாகினை நான் தேர்டு பார்ட்லேயே பண்ணிட்டேன். ஓகே, நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டை பார்ப்போம். அதில் சென்ட் மெசேஜ் ஷீட்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் அப்டேட் ஆகியிருக்கு. இதே போல தான் இதுக்கப்புறமா எல்லாருடைய டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகும். யாருக்கு எந்த டைமில் என்ன மெசேஜ் சென்ட் ஆச்சு, இந்த மாதிரியான எல்லா டேட்டாவும் இதில் சேவ் ஆகும். இப்போ இந்த பாட்டுக்குன்னு ஒரு சில செக்யூரிட்டி மெஷர்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, இந்த மெயின் ஸ்கிரிப்டில் இருக்க இந்த லைனை பாருங்கள். இதில் 50ன்னு இருக்குது. இதுக்கான அர்த்தம், ஒரு நாளில் 50 பேருக்கு மேலே பர்த்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். இதை எதுக்காக நான் செட் பண்ணி வச்சுருக்கேன்னா, மெசேஜ் ரிசீவ் பண்ண போகிறவங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கூட ஆல்ரெடி கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த 50 1000ன்னு மாற்றிட்டு ஒரே நாளில் 1000 பேருக்கு கூட நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளேஸில் இந்த பாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறப்ப உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்கு தான் விஷ் சென்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன தான் ரேண்டமாக விஷ் சென்ட் பண்ணாலும் 50 பேருக்கு மேலே ஒரு நாளைக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சர்வர் அதை ஸ்பேமாக கன்சிடர் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த லிமிட்டை நான் செட் பண்ணியிருக்கேன். சரி, இதுக்கு வேறு வழியே இல்லையா? இந்த பாட்டு பர்சனல் யூஸுக்கு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்காக தானே நாம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கும் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிறதுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் சூப்பர் மார்க்கெட், ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபார்மசி, கார்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா சர்வீஸ் ஃபீல்டுலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறப்பவே உங்களுக்கு ஆஃபர் மெசேஜை சென்ட் பண்ணி அதுக்கான ரிப்ளையும் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுன்னு இன்னொரு செப்பரேட்டான வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ என்கிட்ட டேட்டா இருக்குது, அதே சமயம் வாட்ஸ்அப்பில் கிளைண்ட்டு கூட கனெக்டடில் இருந்ததே இல்லை அப்படின்னா நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் என்னுடைய போன யூடியூப் வீடியோவை ப்ரமோட் பண்ண போகிறேன். இப்போது என்னுடைய இந்த வீடியோவை ப்ராடக்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் இதே யூடியூப்லேயே டெக் ரிலேட்டடான தமிழ் சேனலை சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு யூடியூப் சேனலில் ஒரு குரூப்போடைய லிங்க் எனக்கு கிடச்சிது. நான் என்ன பண்ணேன்னா, அந்த குரூப்பில் இருக்க அத்தனை பேருடைய நம்பரையும் என்னுடைய கூகுள் கான்டாக்டில் ஒரே டைமில் பல்காக அப்லோட் பண்ணிக்கிட்டேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதே போல் இந்த பர்த்டே லிஸ்ட்டு ஷீட்டில் எல்லா டீட்டெயில்ஸையும் சேவ் பண்ணிட்டேன். ஆனால் அவங்களுடைய நேம் எனக்கு தெரியாது, டேட் ஆஃப் பர்த்தும் தெரியாது. நான் அதனால் எனக்கு புரிகிற மாதிரி டம்மி டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போது இதில் இருக்க எல்லாருக்கும் டெக்னாலஜி பிடிக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அதுதான் தேவை. இப்போது இந்த பர்த்டே விஷர் பாட்டை நான் ப்ரமோஷன் பாட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 10 மெம்பருக்கு இன்றைக்கி பர்த்டே இருக்கா மாதிரி செட் பண்ணுறேன். இப்போது விஷஸ் ஷீட்டில் போயிட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 10 ப்ரமோஷன் மெசேஜை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த 10 மெசேஜ்லேயுமே நான் சொல்ல போகிற விஷயம் ஒன்று தான். ஆனால் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கும். இதை நான் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எல்லா மெசேஜுமே சொல்ல போகிற விஷயம் ஒன்று தான். இதில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு விஷயம் இருக்கும். என்னுடைய பேர், நான் எங்கே இருந்து நம்பரை எடுத்தேன், அப்புறம் நான் இந்த மெசேஜை பாட்டை யூஸ் பண்ணி தான் சென்ட் பண்ணியிருக்கேன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் எல்லாத்துலேயும் காமனாக என்னுடைய லாஸ்ட் யூடியூப் வீடியோவோட லிங்க்கை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பாட்டை ரன் பண்ணேன்னா
இந்த 10 பேருக்கும் இந்த 10 மெசேஜில் இருந்து ரேண்டமான மெசேஜஸ் சென்ட் ஆகும். இதில் ஒரே மெசேஜை கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அந்த சேம் மெசேஜை கூட சென்ட் பண்ணலாம். அந்த ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் போகும். ஆனால் நான் எதுக்காக 10 மாடிஃபிகேஷனில் ஸ்டோர் பண்ணுறேன்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப் சர்வரை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ என்னால் டெய்லியும் ஆட்டோமேட்டிக்காக மார்னிங் 10 பேருக்கும் ஈவினிங் 10 பேருக்கும் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு சின்ன கேல்குலேஷன் போடுவோம். டெய்லியும் மார்னிங் 10 பேர் ஈவினிங் 10 பேருன்னு கணக்கு வச்சா கூட ஒரு நாளைக்கு உங்களால் 20 பேருக்கு மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். அப்படி பார்த்தோம்னா 10 நாளில் 200 பேருக்குமே மெசேஜை சென்ட் பண்ண முடியும். என்னதான் எல்லாருக்கும் நான் மெசேஜ் சென்ட் பண்ணாலும் 200 பேருமே என்னோடய வீடியோவை பார்ப்பாங்கன்னு எந்த வித உத்தரவாதமும் இல்லை. ஆனால் 200ல் 100 பேர் மெசேஜை கூட ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுப்போம். மிச்சம் இருக்க 100 பேரில் ஒரு 50 பேர் மெசேஜை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போது மிச்சம் 50 பேர் தான் இருக்காங்க. இதில் இருந்து ஒரு 20 பேர் லிங்கை கிளிக் பண்ணி வீடியோக்குள்ளே போகிறாங்க, ஆனால் வீடியோவை பார்க்கல. இப்போது மிச்சம் ஒரு 30 பேர் இருக்காங்க. இதில் ஒரு 10 பேர் ஃபுல்லாக வீடியோ பார்க்குறாங்க, பட் லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணலை. ஆனால் இன்னும் மிச்சம் இருக்க 20 பேரில் எனக்கு பாதிக்கு பாதி லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே மிகப்பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா நான் இதுக்காக பண்ணது ஒரே ஒரு குரூப்பை தேடி கண்டுபிடிச்சது தான். இது போல் நிறைய குரூப்ஸு வாட்ஸ்அப், டெலகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளால் இந்த பையை வச்சு எந்தவித ஏபிஐ சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் பண்ண முடியும். அதே போல் இந்த வீடியோவில் நான் பாட்டை மேனுவலாக தான் ரன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாம் ஒரு ஷெடியூலர் பாட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த பாட்டு தான் இந்த வாட்ஸ்அப் பர்த்டே விஷரையும் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ண போகிற எல்லா பாட்டையும் எந்த கிழமையில் எந்த டைமில் ரன் ஆக போகுதுன்னு மேனேஜ் பண்ண போகுது. அந்த ஷெடியூலர் பாட்டு பை சுவிட்ச் ஆன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆச்சுன்னா அது மேனேஜ் பண்ணுற எல்லா பாட்ஸையுமே ஷெடியூல் பண்ண டைமில் ரன் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. போன பார்ட்டில் நாம் வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் பாட்டை ரன் பண்ணியிருப்போம். அதோடைய தொடர்ச்சியாக இந்த பார்ட்டில் ஒரு ஷெடியூலர் பாட்டை க்ரியேட் பண்ணி அதை வச்சு வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் பாட்டு எந்த டைமில் ரன் ஆகணும்னு ஷெடியூல் பண்ண போகிறோம். எப்போல்லாம் நீங்கள் ராஸ்பெரி பை ஆன் பண்ணுறீங்களோ இந்த ஷெடியூலர் பாட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஒரே ஒரு ஷெடியூலர் பாட்டு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற அத்தனை பாட்டையும் மேனேஜ் பண்ண போகுது. ஓகே, இப்போ நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தேர்ட் பார்ட்டில் க்ரியேட் பண்ணியிருந்த பாட்ஸ் ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் ஆப்ஷனில் போயிட்டு ஷெடியூலர் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போது ஆல்ரெடி நம்ம தேர்டு பார்ட்டில் க்ரியேட் பண்ண வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டரை காப்பி பண்ணுங்கள். இதையும் நாம் தேர்டு பார்ட்டில் க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போ காப்பி பண்ண ஃபோல்டரை அப்படியே பின்னாடி வந்துட்டு ஷெடியூலர் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு scheduler.py அப்படின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ க்ரியேட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பண்ணி இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்கிரிப்டில்
வாட்ஸ்அப் பர்த்டே ஸ்விட்ச்னு இருக்குது பாருங்கள். இங்கே இதை ட்ரூன்னு இருந்தால் மட்டும்தான் இந்த ஷெட்யூல் பண்ண டைமில் பாட் ரன் ஆகும். இது ஃபால்ஸுன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா ஷெட்யூல் பண்ண டைம் வந்தாலும் பாட் ரன் ஆகாது. இதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் ஆட் பண்ண போகிற பாட்ஸ்க்கான சுவிட்ச் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ நம்மால் இங்கே இருந்தே எல்லா பாட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டைம் இருக்குது. இது 24 hours ஃபார்மேட்டில் தான் நாம் செட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கிழமையில் எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகணும், எந்த டைமில் ஸ்டாப் ஆகணும்னு இருக்குது. ஸ்டார்டிங் டைம் ஓகே, பட் ஸ்டாப் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம்னா இந்த பாட்டு ஷெட்யூல் பண்ண டைமில் ஸ்டார்ட் ஆகி ரன்னிங்கில் இருக்கப்பவே திடீர்னு இன்டர்நெட் கட் ஆகிடுச்சின்னு வச்சுப்போம். பாட் இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா இந்த ஸ்டாப் லிமிட் வரைக்கும் தான். ஏன்னா இந்த லிமிட்டை தாண்டி வெயிட் பண்ணால் இதுக்கப்புறம் இருக்க பாட்ஸோடைய ஷெட்யூல் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஈவன் இன்டர்நெட் திரும்ப வந்தாலும் அந்த நாள் ஃபுல்லாக மற்ற பாட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண டைமில் ரன் ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ண தான் நாம் ஸ்டாப் பவுண்ட்ரியை செட் பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கப்புறம் இருக்க இந்த பாத் கான்ஃபிகரேஷனை பாருங்கள். இதில் நம்ம வாட்ஸ்அப் பர்த்டே விஷரோடைய மெயின் ஃபோல்டர் எங்கே இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கேயும் மறக்காமல் உங்கள் பையுடைய யூசர் நேமை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதே போல் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பாத்துலேயும் உங்கள் யூசர் நேமை போட்டுக்கோங்க. மற்றபடி எந்த சேஞ்சுமே இதில் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஸ்கிரிப்டை நாம் எப்பெல்லாம் பை ஆன் ஆகுதோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்கு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கமாண்டை டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. இந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போது அடுத்த கமாண்டை டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சுக்கோங்க. இப்படி ஒரு இன்டர்ஃபேஸு ஓப்பன் ஆகும். இப்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதில் இந்த லைனில் ஷெட்யூலர் பாட்டோடைய விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் லொக்கேஷனை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இந்த பாட் ரன் ஆகக்கூடிய பைத்தான் பிளாட்ஃபார்ம் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே தான் இருக்குது. அது கூடவே மெயின் ப்ரோக்ராம் லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் என்னவோ அதை இந்த 2 இடத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணாவே போதும். உங்களுடைய யூசர் நேமு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ கண்ட்ரோலையும் எஸ்ஸையும் சேர்த்து ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெர்மினலை க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நீங்கள் எப்போல்லாம் ராஸ்பெரி பையை பவர் ஆன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஷெட்யூலர் பாட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இப்போ நான் ரீபூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூலர் பாட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஷெட்யூலர் பாட் ரன் ஆச்சுன்னா அதில் லிங்க் பண்ணியிருக்க எல்லா பாட்ஸுமே ஷெட்யூல் பண்ண டைமில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இப்போது வாட்ஸ்அப் பர்த்டே விஷரோடைய ஷெட்யூல் டைமை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெர்மினலில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷெட்யூலர் பாட்டு ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு பாட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஷெட்யூலர் ஃபோல்டருக்குள்ளே இருக்க scheduler.py ஓப்பன் பண்ணி இங்கே உங்களுக்கு என்ன கிழமையில் எந்த டைமில் பாட் ரன் ஆகணுமோ அதை அப்டேட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது பையை ஒரு முறை ரீபூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. இப்போது இதுக்கப்புறமா நீங்கள் அப்டேட் பண்ண டைமில் வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் ரன் ஆகும். இப்போதைக்கு நாம் வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் மட்டும் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேஸ்புக் பர்த்டே விஷர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.